வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பை எனி மீன்ஸ் மூவியோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து 1960s நடக்கிற விதமாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இதில் வந்து FBI ஏஜென்ட் ஸ்ட்ரைடர் அப்படின்னு ஒரு கேரக்டரை வந்து காட்டுறாங்க. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக். ஸோ இவன் ஆல்ரெடி வந்து ஒரு FBI ஏஜென்ட்டு. ஸோ இவன் வந்து ஏதோ கேஸ் சம்மந்தமாக ஒரு மர்மங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. அதாவது நிறையா கேஸ்கள் வந்து எந்த முடிவுமே இல்லாமல் அப்படியே பெண்டிங்லேயே வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து அவன் தேடுறான். இது விஷயமா ஸ்ட்ரைடர் வந்து நிறைய பக்கம் வந்து விசாரிக்கும் போதும் கூட போலீஸே வந்து இவனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. ஈவன் அவன் வந்து ஒரு FBI ஏஜென்ட்டாக இருந்துமே. ஸோ இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறமே அவன் தெரியுது. ஸோ அந்த FBI அந்த குரூப்பே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இந்த கேஸை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைடர் வந்து ஒரு கிரிமினலை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரிமினல் வந்து இந்த கேஸில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ FBI ஏஜென்ட் இருக்கிற ஒரு பெரிய ஆள் வந்து, அதாவது ஹெட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைடரை வந்து இந்த கிரிமினல் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டை வந்து கொடுக்குறாப்புல. ஸோ இந்த மூவிலே வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசிசம் வந்து இருக்கிறதையே வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது பிளாக் வெர்சஸ் ஒயிட்டு. ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்ஸ் ஒன்லி அலௌடுன்னு போட்டிருப்பாங்க. அதாவது கருப்பு மக்கள் யாருமே வந்து உள்ளே போகக்கூடாது, வெறும் இந்த ஒயிட் பீப்புள் மட்டும்தான் அலௌடுங்கிற மாதிரி போர்டே வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஸ்ட்ரைடர் அதுக்கப்புறம் இந்த ரவுடி அப்படி வச்சுப்போமே, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கேஸை பற்றி விசாரிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ஸ்ட்ரைடர் ரொம்ப ரொம்ப நேர்மையான, அதே மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஓகேவா, நில்லுனா நிற்பார், உட்காருனா உட்காருவார், அந்த மாதிரியான ஒரு ஆள். ஆனால் இவன் வந்து டீம் பாயிருக்கான் இல்லையா, ரவுடி பையன். ஸோ அந்த ரவுடி பையன் பார்த்திங்கன்னா அவனுக்கெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, பேச்சே கிடையாது, பீச் தான் அந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே அடித்து விசாரிக்கிறது தானே தவிர்த்து அவனுக்கு வேறு எதுவுமே தெரில. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க போகிற ஒரு ஸ்டோரி தான் இந்த ஒரு மூவியாகவே வந்து இருக்க போகுது. ஸோ உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறாங்களா மாட்டாங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படிங்கிறதுமே வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு கல்ட் குரூப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கல்ட் குரூப் தான் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு வந்து காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெய்லர்லேயே வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிக்கிறத பிடிக்காம அந்த கல்ட் குரூப் வந்து ஆளுங்களை அமைச்சு நம்ம ஸ்ட்ரைடர் அதுக்கப்புறம் ஒய்ஃப் அவங்க வீட்டையே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஸ்ட்ரைடர் வந்து அவனோட கேரக்டரே வந்து மாறுது. எப்படி மாறுது அப்படின்னா, இது வரைக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள், ஸோ இனி நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், நானும் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இறங்குறாப்புல. இந்த கேஸில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சது வந்து இந்த ரவுடி பையதா அப்படிங்கிறதுமே வந்து ட்ரெய்லரில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குற்றங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கல்ட் குரூப் ஆர் வேறு ஏதாவது கேங் வந்து யார் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்க போகுது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரியான்னு கேட்டால் இல்லை. இது வந்து எப்பவும் போல் ஒரு கிரிமினல் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிக்கிற மாதிரி நிறையா படங்கள் வந்திருக்கு. பட் எது இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இது வந்து பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ட்ரெய்லர் கிட்ட எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.